சொத்த நேரம் தூங்க முடியாவில்லையே, ஒரே சிரிப்பால இருக்கு பையன சிரிப்பு. யார் பண்ற வேலை? அந்த குடும்பியில எல்லாம் முழிச்சு உட்காந்துட்டு எல்லாம் தூங்கிட்டுல கிடக்குதுவே. செல்லம்மா, செல்பா என்ன தூங்கலையோ? இல்லக்கா, தூக்கமே வரல. தூங்கலாம் தான் படுத்தமா, மீன் கறக்க வந்தாவே எழுப்பி உட்காந்து பேசிட்டு இருக்கோம். எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு கிடக்குறியே? அது ஒண்ணு இல்லக்கா, எங்களுக்கெல்லாம் தூக்கமே வரலையா. நீங்க நல்லா தூங்கிட்டு கிடந்தீங்களா, அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துட்டு. இவ்வளவே தூங்கிட்டு கிடக்காவே இவளுக்கு சிரிப்பு வரல போல்க. நான் தூங்கினா மட்டும்தான் சிரிப்பா இருக்கு உங்களுக்கு, சிரிப்பா. நம்ம என்ன எல்லாரும் 4 மடக்கு தண்ணி அதிகமாக தான் குடிக்காவ. சிரிப்பா கதை விட்டது போதும், எல்லாரும் தூங்கி எவ்வளோ நீங்களும் படுத்து தூங்குங்க. எனக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா தூக்கம் வராது. நீங்க பாட்டுக்கு வாரங்க வானரி, நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்திருக்கோம். சொத்த நேரம் பேசிட்டு தூங்குறோம் வானரி, பேசுவாங்க பேசுவோம். போதும் போதும் பேசுனே, தூங்குங்க. பகல்ல உட்கார்ந்து கதை பேசுங்க. சரிக்கா, நாமள படுப்போமா? சரி சில்பா. எத்தனை பேர் இருந்தாலும் ஓனரையே பார்த்துக்கிட்டு இருப்பாவே. கண்ணில் விளக்கனே ஊற்றிக்கிட்டே தெரியாவ. நம்ம வாடுக்கு படுத்து தூங்குவோம். தம்பி சேகர் படுத்துட்டானா இல்லையா? படுத்துருக்கான் படுத்துருக்கான். பிங்கிமா, தூக்கம் வரலையாடா? செல்லத்துக்கு தூக்கம் வரலையா? இப்பவே முடிச்சிட்டீங்க. பிங்கிமா, இன்னும் கரண்ட் வரல, இருட்டா இருக்கும். கரண்ட் வந்த பிறகு போல பாடு. ஐயா, பெரிய தொலையா தான் இருக்கு. மாடிக்கு போனா தூங்கணும். நீ கரண்ட் போனாலும் பரவாயில்ல, அங்கேயே படுங்கன்னு சொல்லி கேட்டியா நீ? இப்ப சுச்சி வருது குச்சி வருது நீட்டு இப்ப இந்த இருட்டுக்குள்ள வந்து நான் வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போனேன். இருட்டுல இப்ப இறங்கி போக முடியாது பிங்கி, பாடு. ஓனர், அதான் பிங்கி பாப்பா போனங்கல்ல, கூட்டிட்டு போங்களாம். அப்போ நீ என்ன தூங்கல? நான் தூங்கிட்டேன் ஓனர். எல்லாம் ஒரே கள்ள நடிப்பா தான் இருக்குதுவே. வாரி வாரி வந்து தொலைக்க வேற என்ன செய்ய? வா போவோம். ஐயா, பெரிய தொலையெல்லாம் இருக்கு. நீ பாட்டிக்கிட்டே பட்டுக்கிட்ட எம்மங்க வரக்கூடாது. வா போலாம். பிள்ளையில பெத்து விட்டா தானே வளர்ந்து தொலைக்கணும் பார்த்தா வளருதா? எப்ப பார்த்தாலும் அது போன இது போன, இது வேணும் அது வேணும், தொலையாதான் இருக்கு. நம்ம போய் சேகர எழுப்பி பேசுவோம். இன்னைக்காவது என் காதல அவங்கிட்ட சொல்லணும். முழு நிலா வெளிச்சம், மொட்டை மாடி, இயற்கையான காத்து. இந்த நேரத்துல என்னோட காதல சொல்றதுதான் சரியா இருக்கும். பச்சைக்கிளி பச்சைக்கிளி பச்சைக்கிளி, ஓனர் போயிட்டாங்க, நம்ம பேசலாம் வாங்க. சரி. ஹாய் குழந்தை. ஹாய் மாணிக்கம்ங்க, வாங்க. இதோ வரேன். சிகர் எவ்வளவு அழகா தூங்கிட்டு இருக்கான். எழுப்புறதுக்கே மனசே வரல. ஆனா எழுப்பி என் மனசுல உள்ளத அவங்கிட்ட சொல்லியே ஆகணும். முழு நிலவு, சிலு சிலுன்னு காத்து, மொட்டை மாடி இரவு. இதை விட அழகான வாய்ப்பு கிடைக்குமா என் மனசுல உள்ள காதல பரிமாறுறதுக்கு? சேகர், சேகர். சாமி, என்ன சாமி? சேகர் எழுந்துறா, உன் கூட கொஞ்சம் பேசணும். என்ன சாமி? மாணிக்கம், நம்ம இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு குழந்தை. இதே மாதிரி தினமும் மொட்டை மாடியில வந்து சந்திக்கலாமா? இன்னைக்கு கரண்ட் இல்ல, அதனால நீங்க வெளியே வந்திருக்கீங்க, இல்லைன்னா வருவீங்களோ? நான் வருவேன் குழந்தை, அம்மா தூங்கிடுவாங்க. நீங்க வருவீங்கன்னா சொல்லுங்க, நான் தினமும் வருவேன். வேண்டாம் வேண்டாம், தினமெல்லாம் வந்தா ஓனர் யசுவாவே. என்னைக்காவது கரண்ட் இல்லைன்னா வருவோம் மாணிக்கம். சரி குழந்தை. பச்சைக்கிளி, பாத்தீங்களா அந்த நிலா எவ்வளவு அழகா இருக்குன்னு? ஆனா அந்த நிலாவை விட நீங்க அழகா இருக்கீங்க. உண்மையாதான் சொல்றேன், நீங்க அவ்வளவு அழகு. சேகர், நான் உன்கிட்ட சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம் சேகர். சாச்சாமி, நான் கண்மணியை போய் எழுப்பி விட்டு வந்துறேன். சேகர், நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்ங்கறல்ல. அந்த பண்ணு கொண்டு வந்தா பேசவே விட மாட்டா சேகர். சாச்சாமி, சீக்கிரம் பேசு. சேகர், அது வந்து ரொம்ப அழகான மொட்டை மாடி, பௌர்ணமி நிலவு, நடு ராத்திரி, சிலு சிலுன்னு அடிக்கிற காத்து. இதெல்லாம் பார்க்கும்போதே உனக்கு என்ன தோணுது சேகர்? கரண்ட் போயிட்டு தோணுது சாமி. சேகர், நம்ம எல்லாரும் கரண்ட் போனதுனால
சரி குழந்தை. இந்த குடுமி சேகர் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. இந்த வாரே அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. இவன் சரியான மரமண்டையால இருக்கான். இதுக்கு மேல மறைச்சு சொல்லக்கூடாது, டைரக்டா சொல்லிடணும். சேகர் அது வந்து சேகர் வந்துட்டா பில்லி, நீ சொன்ன மாதிரிதான். என்ன சேகர் இதெல்லாம்? கண்மணி கோபப்படாத கண்மணி. சாமி தான் இப்ப வந்து நீ எழுப்பி விட்டா. நான் அப்படியே வந்து உன்னை எழுப்பலாம்னு நினைச்சிட்டே உட்கார்ந்திருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்டா. ஏய் குடுமி, எழுந்து போ. நானும் சேகர் பேச போறோம். எதுக்கு போனோம், நான் எதுக்கு போனோன்னு கேட்டேன். நீ உறங்கிட்டு தானே கிடந்தா, போய் உறங்கா. இப்ப எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு உயிரை வாங்குறா நீ? நீ உறங்கிட்டு தானே இருந்தா, போய் உறங்கா. நானும் சேகர் பேச போறோம். நான் தான் முதல்ல வந்தேன். ஓனரவில் எப்ப தூர போவாவா இல்லைன்னா இப்போ உறங்குவாவன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே போன உடனே நான் ஓடி வந்துட்டேன். நீ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு லேட்டா வந்திருக்க, உனக்கு நான் விட்டு கொடுத்துட்டு போகணுமோ? முடியாது, நீ தூர போ. சேகர், நாம ரெண்டு பேரும் பேசுவோம் வா. சேகர், நம்ம ரெண்டு பேரும் தான் பேசணும். இப்ப கூட நீ பேசக்கூடாது. சேகர், கண்மணி சாமி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. நீ உட்கார் கண்மணி, மூணு பேரும் சேர்ந்து பேசுவோம். அவனுக்கு ஒன்று இல்லைனாலும் இரண்டு கூட சந்தோஷமாக இருக்கிறான். நம்மளுக்கு ஒண்ணு கூட செட் ஆகலையே, என்ன பண்றது? ஓனர் எப்போ சொல்ல போற, நீ எப்போ சொல்ல போற? காத்திருப்பேன் 6 மாசம் தான். கண் விழிச்சு படுத்திருப்பேன் காலையில வரைக்கும் தான். என்னமோ வலிக்குது, நெஞ்சுக்குள்ள துடிக்குது, இதயம் வெடிக்குது உன்னோடைய வார்த்தைக்காக. என்ன சொல்ல போற, நீ என்ன சொல்ல போற? எப்போ சொல்ல போற, நீ எப்போ சொல்ல போற? மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ? ஜோடி குயில் ஒன்று பாடி பறந்ததை தான் தேடுதோ. கண்ணுக்குள்ளே வா வா, நெஞ்சுக்குள்ளே போ போ. கண்ணுக்குள்ளே வா வா, நெஞ்சுக்குள்ளே போ போ. என் ஜீவனே, மாலை கருக்களில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ? ஜோடி குயில் ஒன்று பாடி பறந்ததை தான் தேடுதோ. என்ன நடக்குதுங்க? என்னது இதுங்க பட்டதெல்லாம் காணோம்? எல்லாத்துக்கும் இப்படி மொட்டை மாடல பேதி எடுக்க இருக்கு. குழந்தை, ஏன் குழந்தை? சை, ரெண்டு கண்ணை தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கு. காது கேட்டு தொலையாது. இந்த பொச்சைகளுக்கும் சுக்கு காப்பிக்கும் என்னாச்சு? பையனை காதல் இங்கே அடிச்சிட்டு போல்க. இதுவா இருக்கட்டும், முதல்ல என் தம்பி சேகரை காப்பாத்தணும். நல்லா தூங்கி இருந்தவன ரெண்டு கொண்டக்காரையும் சேர்ந்து எழுப்பி வச்சு கதலை விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த வாரே ஐ போனர் வந்துட்டாங்க. நம்தான செக் சுமர். அந்த நிலாவிடா நீ தான் அழகா இருக்க கண்மணி. சேகரப்ப நானே. நீ அந்த நட்சத்திர சாமி. நல்லா தக தக தகன்னு மின்றியே. தம்பி சேகரே. ஏலே, இந்த கருவாடு உனக்கு நிலாவா? அந்த நஞ்சு போன மூஞ்சி உனக்கு நட்சத்திரமா? ரெண்டு கொண்டக்காரி ஒண்ணி வர்ணிக்க சொல்லி சொன்னால்வளோ. பேதி எடுப்பா நல்லா தூங்கிட்டு தானே இருந்தா. எதுக்குல முடிச்சா? அக்கா தூக்க வரலையா, சாமி தான் எழுப்புனா. அதான் இந்த குடிமி கையால இருக்க முடியாது. தம்பி சேகர் ஒரு கத்திரி ஏற்றுவா, ரெண்டு பேர் கொண்டை இன்னைக்கு கட்டு பண்ணிடுறீங்க. எது கூப்பிட்டு எல்லாம் பேசுறியா? எங்களுக்கு முதல்ல வச்சு தூக்கமே வரல. நீங்க சத்தம் போடுறதுனால தான் சும்மா படுத்து கிடந்தோம். நான் எப்ப போவேன் தான் இருந்திருக்கியப்பா. தலை லேசா எப்ப மறையாண்ட பாத்திருக்கிய. ஓடி வந்து ரெண்டு கொண்டக்காரியும் தம்பி கூட ஒட்டிக்கிட்டே அப்படியே. தம்பி சேகரு, நீ மொட்டை மாடல தூங்குனே போதும். வீட்டுக்குள்ள போய் படல. கரண்ட் இல்லலாம், வீட்டுக்குள்ள காத்து வராதுக்கா. வீட்டுக்குள்ள இருந்தா காத்து மட்டும் தான் வராது. இங்க இருந்தீனா காத்து கருப்பு ரெண்டு சேர்ந்து அடிச்சிரும் நீ. போ தம்பி சேகரு. போறேன்டா. என்ன குடிமி? ஏ கருவாடு, உனக்கு என்ன? அண்ணி இருந்தாப்ல மூலிப்பு வந்துட்டா. நாங்க மெதுவா வந்து பார்த்தனா இவ சேகர் கூட பேசிட்டு இருந்தா. அதான் நான் வந்தே, இல்லனா வந்திருக்க மாட்டேன் நீ. ஆமா, வந்திருக்க மாட்டேன். ரெண்டு பேரும் எப்ப தானே இருந்திருக்கீங்க. ரெண்டு பேர் கொண்டை சேர்த்து முடிச்சு போட தான் போறேன். ஓத்த மீன் கறிங்க அவள அன்னைக்கு வரத்துப்படி.